வீட்டுல அம்புட்டு இருக்கும்போது எதுக்கு புதுசா வாங்கிக்கிட்டு? பொண்டாட்டிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட வாங்கி கொடுக்க துப்பில்லாத உன்னை கட்டிக்கிட்டா நான் பட்னியா தாண்டா கிடைக்கணும். இத பாரா, இந்த மாதிரிலாம் டிஸ்கரேஜ் பண்ணி மீனாவை இல்லாம பண்ணிடலான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நான் ஜெயிப்பேன் பாருங்க. ஆமாமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன காமெடி பண்றனா? காமெடி பண்றனா? காமெடியா? சும்மா இருறியா? ஏய், நல்ல பொருளா எடுத்து தூக்கி போடுற? எது இந்த உடைஞ்சு போனதெல்லாம் உனக்கு நல்ல பொருளா? ஐயோ, ஏன்டி? இது பாரு, வாய் திறக்காத சொல்லிட்டேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் அந்த தெப்ப குளம் இருக்குல்ல, அங்க போய் விழுந்திருக்கலாம். தெப்ப குளமா? ஒரு பேக் கூட உன்னால வாங்கி தர முடியல. மீனா, அது தெப்ப குளத்துல தண்ணி இல்லையே. இருந்தா நீ என்ன தள்ளி விட்டுருப்பியே. எனக்கு தெரியும், பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். கோவத்தை கிளப்பிக்கிட்ட. உனக்கெல்லாம் இந்த பொருளோட அருமை எங்க தெரிய போகுது? அப்ப நீயே வச்சுக்கோ. ஆளை பாரு. இதெல்லாம் எம்புட்டு அரிய பொக்கிஷம்டி. காலதிக்கு தெரியுமா? அதையும் விடாம எடுத்துட்டு இருக்கல நீ. யூஸ்லெஸ். மீனா, மீனா, போயிடு பேசாம சொல்லிட்டேன். ஏய், எந்திரி ஒரு நிமிஷம். இது பாரா, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மரியாதையா போயிடு. கண்ணை திறந்து வாரேன். என்ன? என்னது இது? உனக்குதான். சூப்பரா இருக்குடா. எனக்கா? உனக்குதான். நல்லா இருக்குடா. ஹாய், டிஃபன் பாக்ஸ். வாவ், சூப்பர்டா. என்னடா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்கற? புது வாட்டர் பாட்டில், பிங்க் கலர் பர்ஸ். பிங்க் எனக்கு பிடிச்ச கலர். செம்மையா இருக்கு. புது கூட. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குடா. எல்லாமே புதுசா? ஏய், பார்த்தா எப்படி தெரியுதே? அம்புட்டு புதுசுதான். ஓகே ஓகே. அப்போ அதெல்லாம் தூக்கிட்டு யாராவது வேலைக்கு போவாளா? இல்லடா, உங்க அண்ணியும் கண்ணனும் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது சும்மா விளையாட்டுக்கிட்டே. விளையாட்டுக்கா? எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எனக்கு? எல்லாம் ஒரு ஜாலிக்கு தாண்டி. உனக்கெல்லாம் ஜாலியா தாண்டா இருக்கும். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடலாம் போல இருந்துச்சு. நீ செஞ்சாலும் செய்வடி. சரி, இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ஜீவா. சரி, நீ காலையில வேலைக்கு போகணும்ல, முதல் நாள் வேற. நீ படுத்து தூங்கு, நான் அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு வரேன். அப்பா, தலையை சுத்தி தூக்கி போடு. நல்லா இருக்கு. ஏங்க, சாப்பிட வேண்டாமா? பாய் விரிக்கிறிய? இல்ல, பரவாயில்ல. ஏங்க,
எதுக்கு நீங்க டெய்லி லேட்டா வரிய? வேலை இருந்துச்சு. சும்மா ஏன் லேட்டாக வர போகிறேன்? ஏங்க ஒரு நிமிஷம். எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்ன புரியலை? புரியவும் இல்ல, பிடிக்கவும் இல்ல. பிடிக்கல தான். என்ன செய்யறது? லைட் ஆஃப் பண்ணிடுவா. ஒன்னு கேட்கட்டுமா? என்ன? நான் எங்க வீட்டுக்கு போயிடுவா. புரியல. பிடிக்காத இடத்துல நான் எதுக்குங்க இருக்கணும்? நான் எங்க வீட்டுக்கு போயிடுவான்னு கேட்டேங்க. பதில் சொல்லுங்க. ஓ இஷ்டம். போயிடுவா. உனக்கு பிடிச்சிருந்தா நீ போ. அதையே என்கிட்ட கேட்டுக்கிட்டு. லைட்டு ஆஃப் பண்ணிடுவா. போகவான்னு கேட்டா போன்னு சொல்றாங்க. நான் இருக்கிறது இம்பிட்டு தூரம் பிடிக்காம இருந்ததா? சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்த ஆளா இம்பிட்டு நாளா? நான் ஏன் இங்க இருக்க போறேன்? நான் போயிடுவேன். போறேன். எனக்காக ஏன் ஒருத்தர் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வீட்டுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டா போகட்டுமே. போயிட்டு வரவான்னு கேட்டாளா போகவான்னு கேட்டாளா? போயிட்டு வந்துருவாதான். அங்கேயே எப்படி இருப்பா? ஒருவேளை அங்கேயே இருந்துட்டா? அவ சரியா என்ன சொன்னான்னு புரியலையே. நான் எங்க வீட்டுக்கு போயிடுவா. டேய் அங்க தொட, அங்க பாரு. டேய் துணியை துவைக்கிற, ஒழுங்கா தொடறா. என்னடா தரையில கவுந்துக்கிட்டு இடத்த தொடச்சிக்கிறீங்க? பாலை கொட்டாம குடிக்கவே தெரியாது மாமா இவனுக்கு. வாரத்துக்கு ஒரு நாளாவது கொட்டி வச்சிடுறான். எப்போ நான் தான் துடைப்பேன்.
இன்னைக்கு அவனே தொடக்கிட்டோன்னு விட்டுட்டேன். தப்பு பண்ணல, செய்யட்டு, தப்பு ஒன்றும் கிடையாது. பெரிய தீர்ப்பு சொல்றாராம், தீர்ப்பு. அண்ணி என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்றது, ஏதோ தனியா யோசிச்சு தீர்ப்பு சொன்ன மாதிரி. வாய் அடிக்கிறேன், பார்த்து பேசு, பிச்சு பிடுவேன். தானே இவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, கொஞ்சம் பொறுறா, கச்சி வச்சு தோலை உரிக்கிறேன். தொடச்சிட்டேன், போதுமா? ஒரு மனுஷனை என்ன டார்ச்சர் பண்றாங்க. வாடா. ஏய், ஏய், பாத்துடா. பார்த்து. என்ன நீ இது? இவன் தான்டா பாலை கொட்டிட்டான். ஏண்டா உட்கார. ஒழுங்கா தொடக்கலையா நீ? நல்லா தான் தொடச்சேன். அண்ணி பால் மாதிரி இல்லையா நீ, வழுக்குதே. பால் தான்டா. டேய், இந்த துணி எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? கிச்சன்ல இருந்து. ஏண்டா நான் உன்கிட்ட பின்னால இருந்து தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அண்ணி எங்க இருந்து எடுத்த என்ன தொடச்சா போதாதா? இதுக்கு வேற ரூல்ஸ் இருக்காக்கும். டேய், அந்த துணி என்ன துணிடா? இத வச்சு தொடச்சு வச்சிருக்க, என்ன வழுக்காதா அப்போ? இலை ம்? போட, சோப்பு தண்ணி வச்சு நல்லா தொடர. இருக்கட்டும் மாமா, நானே பாத்துக்கிறேன். அப்பாடா. சரி வாடா கதிரி, கிளம்பு. ஆ சரிண்ணே. இருங்க இருங்க, மீனா இன்னைக்கு முதல் தடவையா வேலைக்கு போறா, இருந்து அவளை அமுச்சு வச்சுட்டு போங்க. ஆமாம்ல, அதை மறந்தே போனேன் தானே. சரிண்ணே, அப்போ நீங்கள் இருங்க, நான் கிளம்புறேன். சரி டேய், நீயும் இருடா. நான் இங்கே இருந்து என்ன நீ பண்ண போகிறேன்? கடையிலையும் யாரும் இருக்கணும்ல. நான் கிளம்புறேன். ம். அண்ணே வரண்ணே. ம். டேய் டேய், டேய், வழுக்கிட போகுது, பாத்து இப்படி வா. பார்த்து வானே. டேய், ஒரு சின்ன வேலை அதை ஒழுங்கா பண்ண தெரியுதா மக்கு? மாமா, என்னப்பா? அது என்ன நீ கடை கிளம்பல? அண்ணி பெரிய அண்ணன் கூப்பிட்டாங்க, நீ கிளம்பு. பேசாம இருடா. உள்ள என்னப்பா, நைட்டு தூங்கினே இல்லையா? என்னதானா உள்ள ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் தூங்குனேன். சரி சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? ஏப்பா, வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வாப்பா, இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்கு? நீ மட்டும் ஏன் தனியாக போகிற? கதிரையும் சேர்ந்து கூட கூட்டு போயிட்டு வா. இல்லை, இந்த பிள்ளைய அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வாடா. சரிப்பா, திரும்ப எப்போ வருவ? சாயந்தரம் வந்துடுவீங்களா? கிளம்புறப்ப கதிருக்கு ஃபோன் பண்ணு, அவனே திரும்ப கூட்டு வந்து வீட்டில் விட்டுருவான். என்னடா? என்னப்பா? இல்ல மாமா, நானே போய்க்கிறேன் மாமா. நான் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டுமா மாமா? கொஞ்ச நாளைக்கா? என்னப்பா திடீர்னு? அதானே, கொஞ்ச நாள் எதுக்கு முல்ல? இல்லக்கா, எனக்கு அப்பா அம்மாவோட கொஞ்ச நாள் இருக்கணும் போல இருக்கு. அவங்களுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன் மாமா. இவ்வளவுதானே? நான் கூட என்னமோ கதைன்னு நினைச்சிட்டேன். முல்ல, வேற ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வா.
சரி இப்போ கிளம்புறியா இல்லை சாயந்தரமா கிளம்புறியா? இல்ல மாமா, நான் சாயந்தரமே கிளம்புறேன். முல்ல கதிரி உன்னை கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். எதுக்கு மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளுக்கு வேலை இருக்கும்ல. அதெல்லாம் அப்படி தனியா போக கூடாது முல்ல. சித்தி என்ன நினைப்பாக? கதிர உன்னை கொண்டு போய் விடுவான். ம், சரிக்கா. தானே என்னடி யோசிக்க இருக்கவ? மீனா கிளம்பிச்சான்னு பாரு. மீனா, அதோ வரேன். டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ வந்துட்டேங்க. குடு. மீனா, ஜீவா, லேட் ஆகலையா? வரேன் நீ. எம்பூட்டு நேரமா கிளம்புவ? 6:30 ஆரம்பிச்சது, மணி 8 போகுது. முத நாளே லேட்டா போவியா? என்னடி இது? அதெல்லாம் டேய், என்னடா தனியா பேசிட்டு வர? தனியாவா? ஏய் மீனா, டேய், டைம் ஆகலையா? 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா நீ இன்னும் பாருங்க. டேய், அது வழக்கம். நீ அப்படி வா. என்னாச்சு நீ? இவன் பாலை குட்டி அதுல என்ன துணியும், அது ஒரு பெரிய கதரா. துர்க்கம் பாரு இவன் பண்ண வேலை. இவளை அனுப்பிட்டு கடைக்கு போலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கே. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. அந்த பிள்ளை கிளம்பி வர வேணாமா? மாமாவும் பாவம் மீனா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா போலான்னு உட்கார்ந்துருக்காரு. ஓ, ஏ மீனா, டைம் ஆகுது. ஐயோ, வரேன் வரேன். ஐயோ, கிளம்ப முடியுதா? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? மாரியாத்தா கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. டேய், சும்மா இருடா. நல்லா இருக்கு. ஆனா இந்த பவுடர் கொஞ்சம் தொட நிறைய இருக்கு. அவ்வளவா இருக்கு? இந்தா லஞ்ச் பாக்ஸ். தயிர் சாதமா? இல்ல இல்ல, சாம்பார் சாதம் வச்சு பீன்ஸ் பொரியல் வச்சிருக்கேன். ஆம்லெட்டும் வச்சிருக்கேன். அண்ணி, ஏன் அண்ணி காலையில இருந்து சம்புடும் பண்ணீங்களா? இருக்கட்டும்டா. மீனா, நாளையில இருந்து உன் லஞ்ச் பாக்ஸை நீயே ரெடி பண்ணிக்க. அன்னைக்கு காலையில அம்புட்டு வேலை கிடக்கு. ஏண்டா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையா? விடுறா. சரி சரி, எனக்கு லேட் ஆகுது, கிளம்பலாமா? சாப்பிடவே இல்ல. என்னப்பா இன்னுமா சாப்பிடாம இருக்க? ஆஹா, எங்க மாமா சாப்பிட்டா? இரு, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி இருங்க, கையில எடுத்து ஊட்டி விடுவீங்க. மீனா, நீ போய் சாப்பிடு போ. சிறுவா எடுத்து வைக்கிறேன். அண்ணி ஏலே விடுறா, அந்த பிள்ளை சாப்பிட்டு வரட்டும். நீ போப்பா, சாப்பிட்டு வாப்பா. உனக்கு இருக்குடா. இல்லை காலேஜ் லீவுண்டா புஸ்தகத்தை எடுத்துக்கு வந்து படிக்க மாட்டியாடா? இப்படி உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்க வாயை பார்த்துக்கே இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லை போடா, போய் புக் எடுத்துட்டு வாடா. கிளம்பிட்டேன். எப்படி போறான் பாருங்கண்ணே, ஆடி அசைஞ்சு. இதில் ஸ்டைலு வேற, சத்து இல்லாமல் நடந்துக்கிட்டு. டைம் ஆச்சாடா? ஆமா நீ என்னப்பா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் மாமா. எங்க மாமா சாப்பிட்டா? 2 இட்லிய வேகமா முழுங்கிட்டு ஓடி வந்து நிக்கிறா. ஜீவா, என் பேக் எங்க? உள்ளதானே இருக்கு. நான் தான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன்ல, அப்பவே எடுத்துட்டு வான்னு சொன்னேன், மறந்து தொலைச்சிட்டேன். கனவு எதுவும் கண்டிருப்பாளோ? அண்ணி ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியல. ஏய், பர்ஸ் எடுத்தியா? ஐயோ இல்ல. இரு, நான் எடுத்துட்டு வரேன். வேற என்ன எடுத்து வைக்கணும்? ஐயோ, வாட்டர் பாட்டிலுங்க. நான் எடுத்துட்டு வரேன். வேற என்ன எடுத்து வைக்கணும்? எனக்கு எப்படி தெரியும்? இந்தா. இல்லை
பர்ஸு கொடுக்குறது கிட்டும்டா, அதில் காசை வச்சு விட்றேன். குடு 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 குடு. இந்தா இந்தடா தண்ணிய கூட அவகிட்ட. இந்தா அப்படி. அது உள்ள வைக்க சொல்லு. வேற என்ன? என் புது செருப்பு. ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. ஏய் ஐயோ ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். விடுடா. எடுத்துக்கிட்டேன். ஓகே கிளம்பலாம். இந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போறேன். இந்த புடி. கொடுங்க என் லஞ்ச் பாக்ஸ். டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஏன் தானே மீனாவை வேலைக்கு அனுப்புறது சின்ன பிள்ளைய ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரியே இருக்கு. நான் கிளம்பிட்டேன் மாமா. போலாம். சரி எல்லாருக்கும் போயிட்டு வரவா? மீனா, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. ம் தேங்க் யூ.